இந்த லேடி அவங்க பாலடைஞ்ச வீட்டுக்குள்ள பூஜைலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆம்பள கூட பைக்ல போயிட்டு இருக்கும்போது, ஒரு நாய் ஒண்ணு தொரத்திட்டு வருது. இவங்கள பார்த்த உடனே அமைதியா நின்றுது. இவங்களும் அந்த நாய தூக்கி வச்சு கொஞ்சுறாங்க. அவங்க வீட்ல பூஜை பண்றாங்க. வீடு ஃபுல்லா நெறைய மிருகமா இருக்கு. எப்பயும் போல இவங்க காட்டு பகுதியில நடந்து போறாங்க. அப்போ ஒரு பையன் பைக்ல வந்துட்டு, "என்னம்மா இந்த டைம்ல தனியா போயிட்டு இருக்கியா? உன்ன வீட்ல டிராப் பண்ணவான்னு" சொன்ன உடனே இவங்களும் வண்டியில ஏறி உட்காந்துடுறாங்க. ஸ்ட்ரெயிட்டா அந்த பாலடைஞ்ச வீட்டுக்கு அவன கூட்டு போறாங்க. அந்த லேடியும் அவன வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. இவனும் ஃபாலோ பண்ணிட்டே போறான். ஒரு ட்ரெஸ்ஸா கீழ இருக்க. இவன் நெருங்கி நெருங்கி போறான். ஸ்ட்ரெயிட்டா அந்த பூஜை ரூம்குள்ள போயிடுறான். அங்க ஒரு கூடை இருக்கு. அந்த கூடைக்குள்ள எட்டி பார்த்தா, தண்ணீல குளிச்சிட்டு இருக்க ஒரு பொண்ணுகிட்ட இவன் தப்பா நடந்துக்கிற மாரி இவனுக்கு ஒரு விஷுவல் தெரியுது. அத பார்த்த உடனே மிரண்டு போயிடுறான். அங்கருந்து ஸ்ட்ரெயிட்டா அந்த லேடி கிட்ட போனா, மிருகங்களுக்கு நடுவுல நிக்கிறா. அவள அடிக்கலான்னு போகும்போது, இவன் கைய நவுத்தவே முடியல. அடுத்த நாள் காலையில இந்த லேடிக்கு முன்னாடி அவங்க வீட்டு வேலைக்கார பொண்ணு நிக்கிறா. இந்த பொண்ணுகிட்ட தான் அந்த ஆள் தப்பா நடந்திருப்பான். அதுதான் விஷுவலா அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். "நீங்க ஏன் இவ்வளோ மிருகத்துக்கு நடுவுல வாழ்றீங்கன்னு?" அந்த பொண்ணு கேட்டா, "எனக்கு மிருகங்கன்னா ரொம்ப பிடிக்கும். உனக்கு கூட ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் பாருன்னு" ஒரு நாய காட்டுறாங்க. "எனக்கா இந்த நாயா?" அப்படின்னோன நாய தூக்கி வச்சுக்கிறா. "இந்த நாய் நீ என்ன சொன்னாலும் கேட்கும். நீ அத மிரட்டலாம், அடிக்கலாம், என்ன வேணா பண்ணலாம். நீ அத வச்சுக்கோன்னு" சொல்றாங்க. அப்பதான் நம்மளுக்கு காட்டுறாங்க, நேத்து வந்து அந்த ஆள நாயா மாத்தி தான் இந்த பொண்ணுகிட்ட குடுத்துருப்பாங்க. ஊர்ல யாரெல்லாம் இந்த மாரி பொண்ணுகிட்ட தப்பா நடந்துக்கிறாங்களோ, அவங்களலாம் மிருகமா மாத்தி அந்த பொண்ணுங்கிட்டயே அடி பண்ணிற மாரி இந்த லேடி பண்ணிருவாங்க.